அதுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. அம்மா பார்த்து பேசிட்டு வரேன். அத்தை என்ன அத்தை, நான் டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், நீங்க பார்க்கலையா? பார்த்து போ, அவளும் டிஃபன் கேட்டால, நீ போய் எடுத்து வை, நான் வரேன், அவளை கூட்டிட்டு வரேன், நீ போ. சரிங்க அத்தை, நீங்க வாங்க, நான் போய் ஷாலுக்கு எடுத்து வைக்கிறேன். என்னம்மா ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கேட்டியா? என்னடி சொல்ற? ஒன்னும் தெரியாத மலா நடிக்காத. நீ உள்ள வந்ததும் உன் வளையல் சத்தம் எனக்கு எப்பயோ கேட்டுச்சு. நீ உள்ள வந்தது தெரிஞ்சுதான் நான் யாழுக்கிட்ட அப்படி பேசினேன். ஏன் ஷாலு, இந்த அம்மாவை உனக்கு அப்படி தெரியுதா? இந்த அம்மா உள்ள வந்தாலே ஒரு குடும்பத்தை 2 குடும்பமா ஆக்கிடுவேனா? அம்மா நான் அதை சொல்லணும்லாம் சொல்லலை, நான் வேணும்னு தான் அங்கே சொன்னேன். நான் என்னைக்காவது உன்னை காயப்படுத்தணும்னு நினச்சிருக்கேன்னா நீ பண்ண தப்பை மட்டும் தான் சுற்றி காமிச்சிருக்கேனே தவிர உன்னை வேணும்னு காயப்படுத்தி பேசணும்னு நான் நினச்சது கிடையாதுமா. பார்த்தல உன் மருமக முன்னாடி நான் உன்னை ஒரு சொல்லிட்டேன்னு அவ உன் முன்னாடி என்னை திட்டிடக்கூடாதுன்னு என்னை தரத்தரேன்னு உள்ள இழுத்துட்டு வந்து வச்சு என்னை என்ன வாங்கின பாத்தியா? இப்பவாது புரிஞ்சுக்கோமா உன்னை அவ மனசுல எந்த இடத்துல வச்சிருக்கான்னு. ஷாலு, ஆமாம்மா, நான் அங்கே பேசுனதெல்லாம் வேணும்னு பேசணும்னு தான் பேசினேனே. நீ உன் மருமகளை புரிஞ்சுக்கணும்ல, இப்பவும் விட்டுட்டா எப்ப நீ புரிஞ்சுப்ப? அதுக்காக தான் நான் அங்கே அப்படி பேசினேன். பாத்தியாம்மா, உன்னை ஒரு இடத்துல கூட அவ விட்டு கொடுக்கல. ஆனா அவளுக்கு நீ பண்ணது எல்லாமே கெடுதல் மட்டும்தான். ஆனா அது அவ எவ்வளவு ஒரு நல்லதா மாத்தி சொன்னா பாத்தியா? அவ சொன்னது உண்மைதாம்மா. எனக்கும் அண்ணனுக்கும் நீ ஒரு நல்ல அம்மாவா நல்லாவே நடந்துக்கிட்டம்மா. ஆனா ஒரு மாமியாரா நீ நடந்துக்கலாமா? ஆனா அவளை பாத்தியா, ஒரு மருமகளாவும் உனக்கு நல்லவளா நடந்துக்கிட்டான், எனக்கு அண்ணியாவும் நல்ல விதமா நடந்துக்கிட்டான். நீ புத்திசாலின்றியே, இங்க இருந்துதான் புத்திசாலியை நீ தேடி எடுத்தாலும் இப்படி ஒருத்தி உனக்கு மருமகளாலாம் கிடைக்க மாட்டான். புத்திசாலியா வந்தாலும் உன்னையும் பிள்ளையும் பிரிக்கணும்னு தான் பாப்பானே. 2 பேரையும் பிரிச்சு விட்டுட்டு எப்படா அவன் வீட்டுக்காரனை கூட தனி கொடுத்துட போலாமான்னு இருப்பான். இவ தனி கொடுத்தன வந்தும் நீங்க 2 பேரும் இங்க வர மாட்டீங்களான்னு எவ்வளவு ஏங்கிட்டு இருந்தா தெரியுமா? நீ வந்ததும் அவன் மனசு எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? உன்னை நான் ஒரு சொன்னதும் அவளுக்கு வந்து கோபத்தை பாத்தியாமா? இப்ப சொல்லுமா, உனக்கு இவளை விட இன்னும் புத்திசாலியான மருமக வேணுமா என்ன? நீங்க வந்தது வந்து உன்னை அவ எப்படிமா நடத்திட்டு இருக்கா? வேண்டா விருப்பமா நடத்திட்டு இருக்கா? இல்லம்மா, நீ எப்படி என்ன பாத்துப்பியோ அதை விட டபுள் மடங்கு நல்லா தான் பாத்துக்கிறான். பாத்தியாமா, அதாம்மா யாழு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு நீ மருமகளா வேணா, அவளை டைவர்ஸ் பண்ணனு அண்ணன் கிட்ட வாய் கூசாம சொல்லிட்டியம்மா. நானும் சரி அண்ணனும் சரி உன்னை நம்ப மாட்டோம். ஆனா அவ இப்ப வரைக்கும் உன்னை முழுசா நம்புறாமா? பாத்தியா, அண்ணன் உன்கிட்ட யாழை விட்டுட்டு போறதுக்கு ரொம்ப தயங்கணும். ஏன்னா நீ நடந்துக்கிட்டதும் அந்த மாதிரிமா, அதனாலதான் அண்ணன் தயங்கி விட்டுட்டு போயிருக்கான். நானும் நீ அத்தை வீட்டுக்கு வந்தா உண்மையாவே ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோனுதான் பயந்து போய் தான் நானே அங்க வரேன்னு இந்த கிளம்பி வந்துட்டேன் நானு. ஆனா நீ குடும்பத்தால பெரிய பண்ணலாம் சொல்லலாமா, அதெல்லாம் வேணும்னு தான் சொன்னேன். அம்மா சாரிம்மா, நீ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உன் மனசு நோகனாலும் பரவாயில்லன்னு இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்லிட்டேன். மன்னிச்சிருமா. மன்னிப்பு கேட்க வேண்டியது நீங்க இல்ல, நான் தான். நீங்களாம் சொன்ன மாதிரி இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணு நான் எப்படியெல்லாம் நடத்திட்டேன்ல, மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான். சரி, வயிற்று பிள்ளைக்காரி இவ்வளோ நேரம் சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. நீ வா, டிஃபன் எடுத்து வச்சிருக்காள, முதல்ல வந்து சாப்பிடு. அவளும் இன்னும் காலையிலேருந்து சாப்பிடலன்னு நினைக்கிறேன். அவளும் நேரம் தவறி தான் சாப்பிட்டு இருக்காப்பல. வா, முதல்ல 3 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மாறி மன்னிப்பு கேட்டுக்கலாம். வா வா. என்ன அம்மா, வா. அங்கே என் மருமக பாவம் அவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கான். சும்மா என் மருமகளை காக்க வைக்காத. வா, அவளும் சாப்பிடணும்ல, நம்மளையே பார்த்தா அவ என்னைக்கு சாப்பிடுறது? வா வா. அப்படி அம்மா சமாதானமான ஓவர சமாதானம் ஆயிடும் போல இருக்கே. வாமா போய் சாப்பிடுவோம். நாளைக்கு தான் கல்யாணம் சொன்னேன், எதுக்கு இன்னைக்கு இங்க வந்து நின்றுட்டு இருக்கான்? நான் வேற இன்னும் கல்யாணத்தை பத்தி அவகிட்ட பேசவே இல்லை. நீ என்னடா அதுக்குள்ள இங்க வந்து நின்றுட்டு இருக்கான்? இப்ப எதுக்கு நீங்க வந்த? எது வந்தாலும் போன்ல பேச வேண்டியதானே? நான் தான் சொல்லிட்டு தானே வந்தேன், எது வந்தாலும் எனக்கு போன் தான் பண்ணணும்னு. அப்ப எதுக்கு வீட்டு தேடி வந்தேன்? ஓ நிறுத்தியா, முதல்ல என்ன பேச வந்தேன்னு என்ன பேச விடு, அதுக்கப்புறமா பேசு. ஆமா, உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதோ? நான் ஏன் இங்க வந்தேன்னு உனக்கு இன்னும் புரியலாம்? ஏய், ஏன் இங்க வந்தேன்னு கேட்டா என்னைய திரும்பி முறைக்கிறேன். என்னடா இங்க பாரு, கல்யாணம் பண்ற வரைக்கும் கொஞ்சம் அடக்கமா இரு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கும் இந்த வீட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது, போயிட்டே இருக்கணும் சொல்லிட்டேன். சும்மா அப்பப்ப இங்க வந்து எகிரிட்டு இருக்க பாரு, இந்த மாதிரிலாம் இனி வீட்டு வாசப்படி கூட வரக்கூடாது சொல்லிட்டேன். யோ என்ன அமைதியா பேசலான்னு வந்தா நீ என்னைய மிரட்டையும்? முதல்ல விஷயம் என்னன்னு கேளியோ, அப்புறம் நான் ஏன் இங்க வந்தேன்னு உனக்கே புரியும். என்ன சொன்ன? நாளைக்கு எனக்கும் அந்த நேத்ராக்கும் கல்யாணம் தானே சொன்னேன். ஆனா இன்னைக்கு அவனுங்களும் அந்த ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கானுங்க, இங்கதான் வந்துட்டு இருக்கானுங்களாமா. நான் விஷயத்த கேள்விப்பட்டுதான் இங்கேயே வந்தேன். நேத்ராவை பொண்ணு கேட்க வரானுங்களாமா. யாரு கேட்டுடா எனக்கு கல்யாணம் பண்ணவள பொண்ணு கேட்க வரானுங்க? டேய் என்னடா காலையில எதனா போட்டுட்டு வந்துட்டியா என்ன?
குடிக்கார மாதிரி உளறிட்டு இருக்கான். இங்க பாரு, நாளைக்கு கல்யாணம். அது வரைக்கும் குடிக்காம இரு. வேற எதுவும் போட்டுக்கிட்டு வைக்காத. கல்யாணம் வரைக்கும் போதை எதுவும் ஏத்திக்காம இரு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எக்கடனா போய் என்னன்னா பண்ணிக்கிட்டு போ. அது வரைக்கும் கொஞ்சம் போதையில இல்லாம தெளிவாயிரு. என்னமோ பண்ணிட்டு வந்துட்டு இங்க உளறிட்டு இருக்கான். லூசாயா நீனு? விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு நான் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்திருக்கேன். நான் சொன்னா நம்ப மாட்டேங்கிற. போதை குறைக்க எனக்கு குடிக்காரன் போதையில இருக்க நான் சொல்லிட்டு இருக்கேன். யோ, அவனுங்க 3-4 பேரு இங்கதான் நேத்து பொண்ணு கேட்டு வரானுங்களாமா. நீ என்னடா அது தெரியாம வீட்டுக்குள்ள இருக்க. அது சரி, வெளியில என்ன நடக்குதுன்னு ஏது நடக்குதுன்னு தெரியாம உள்ள அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். ஏதாவது வந்துற போதியா வாயில? அவனுங்களும் நேத்ராவை பொண்ணு கேட்க வரானுங்களாமா. அப்படி நீ மட்டும் பொண்ணு கொடுக்கலனும் தூக்கிட்டு போற ஐடியால வரானுங்க. டேய், இங்க பாரு, பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன். எனக்கு நேத்ரா வேணும். அவளை நம்பி எனக்கு ஒரு பெரிய கமிட்மெண்ட்டே இருக்கு. அவ மட்டும் எனக்கு கிடைக்கலாம். அடுத்ததா நான் தூக்க போறது உன் பொண்ணாதான் இருக்கும். மனசுல வச்சுக்க. ஏன் பொண்ணை தூக்குறியா? என் பொண்ணு மேல உன் கை விரல் பட்டுது, துண்டு துண்டாக வெட்டிடும் பாத்துக்க. நான் சொன்னதுதான் உனக்கு நேத்ரா கிடைக்கும். நீ தான் நேத்ரா கட்டுல தாலியை கட்டுவேன். எவன் வந்து என்ன பண்றான்னு நானும் பாத்துறேன். அவகிட்ட இவ்வளவு நேரம் பேசாம இருந்தேன். இப்போ போய் வேலையை எனக்கு அவகிட்ட பேசுறதுதான். நீ முதல்ல இந்த இடத்த இருந்து காலி பண்ணு. எவன் வந்தாலும் சரி, எவன் கூடயும் நான் நேத்ராவை அனுப்ப மாட்டேன். நேத்ரா உனக்கு தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ கொண்டு போய் என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா மவனு, என் பொண்ணு மேல உன் பார்வை பட்டுன்னு நீ செத்த பாத்துக்க. ஐயோ, என்னையா பெத்த பொண்ணு மேல பாசம் இவ்வளவு இருக்கு? வளர்த்த பொண்ணு மேல கொஞ்சம் கூட பாசத்தை காணும். அது சரி, வளர்த்த பொண்ணு எப்படி வேணாலும் இழுத்துட்டு போ, என்ன வேணாலும் பண்ணு. அவனை பெத்த பொண்ணு மேல என் பார்வை கூட படக்கூடாதா? யோ, நல்லா கேட்டுக்க. எனக்கு நேத்ரா கிடைக்கணும். கிடைக்கல உன் பொண்ணு தான்டா. பாத்துக்க, என்னோட அடுத்த டார்கெட் உன் பொண்ணு தான். டாய், என் கோவத்தை அதிகரிக்க பாத்துக்க. முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியில போ. காலையில 8 மணிக்கு கல்யாணம். அப்ப வந்தா போதும். இப்ப கிளம்பு. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புடா. மாமனாரு, நான் சொன்னதுதான். எனக்கு நேத்ரா கிடைக்கணும். அப்படி நேத்ரா கிடைக்கல, நீ தான் என் மாமனார். பாத்துக்க. உன்னால என் பொண்ணு நான் பலி கொடுக்கணுமா? கொடுக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிரு. இல்ல நானே உன்னை வெட்டி போட்டுருவேன். பாத்துக்க. என் பொண்ணு மேல எவன் பார்வையும் பாடக்கூடாது. என் பொண்ணை இறக்கிட்டு போறேன். டேய், உன்ன எல்லாம் அந்த நேத்ரா வேலை வந்தது. முதல்ல இவளை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு வாங்கிட்டு தாளம் முழுகணும். 7 மாதிரி என் தலையை சுத்திக்கிட்டு இருக்கு. நேத்ரா, ஒழுங்கா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிரு. இல்ல அண்ணன் பொண்ணு கூட பார்க்க மாட்டேன். நானே உன்னை பொண்ணு புதைச்சிருவேன். பாத்துக்க. என்ன சொன்னா? அவனுங்க இவளை பொண்ணு கேட்க வரானுங்களாம். எவன் வீட்டு வாசப்படியை மதிக்கிறானுங்கன்னு பாத்துடுறேன் நானும். நீ வருவாயன என் கதிர் தங்க வருவாயன. டேய் கதிர், சீக்கிரம் வாடா. என்ன கதிர் வருவான்னு பார்த்தா இவர் வராரு. சித்தப்பா, வாங்க சித்தப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கா போலயே. அப்போ அவன் சொன்னதுதான் உண்மையும் இப்ப தெரிஞ்சுக்கிறான். என்ன நேத்ராமா, ஆட்டெல்லாம் பலமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கேன். ஆமா சித்தப்பா, ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் சித்தப்பா. என்னன்னே தெரியல, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தப்பா. சரி சித்தப்பா, நீங்க எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க சித்தப்பா. அப்படியாமா? ரொம்ப சந்தோஷமா. நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா நேத்ராமா, இந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்னமா? இதுவா சித்தப்பா? காரணம்லாம் என்னன்னு தெரியல சித்தப்பா. ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னன்னே தெரியல, ஒரு வகைக்கு வெக்கமா வருது, ஒரே சந்தோஷமா இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு தெரியல சித்தப்பா. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா சித்தப்பா? நான் உன்னை கேட்டோம், திருப்பி என்னையவா கேட்கறேன்? என்னையே நக்கல் பண்ற அளவுக்கு வந்துட்டாலும் இதுக்கு மேலேயெல்லாம் உன்னை சும்மா விட முடியாது. இப்போவே ஒரு முடிவை தெரிஞ்சுக்கிட்டு போறேன். தெரிஞ்சுக்கிட்டு முடிவை முடிச்சு விட்டுட்டு போறேன். நேத்ராமா, நீ எதை நினைச்சு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியல. ஆனா நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நேத்ராமா. ஆனா என்ன, எங்க குடும்பம் தான் இப்ப சந்தோஷத்துல இல்ல, ரொம்ப கஷ்டமான நிலையில இருக்கு. என்ன சித்தப்பா, என்ன உங்களுக்கு கஷ்டம்? என்ன கஷ்டமா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க சித்தப்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்க கஷ்டம் என்னன்னு. ஆமாம்மா, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேம்மா. இது யார்கிட்ட சொல்றதுன்னு கூட தெரியலம்மா. அதான் நேத்ராமா உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேம்மா. நீ மறுக்காம எனக்கு அந்த உதவியை செய்வேன்னு நினைக்கிறேம்மா. சித்தப்பா, என்ன சித்தப்பா உதவி அதுன்னு பேசுறீங்க? சரி, விஷயம் என்னன்னு சொல்லுங்க சித்தப்பா. என்னால உங்களுக்கு உதவ முடியும்னா கண்டிப்பா பண்றேன் சித்தப்பா. சொல்லுங்க சித்தப்பா. உன்னால முடியுமா? நீ மனசு வச்சா கண்டிப்பா உன்னால முடியும். ஆனா நீதான்
மனசு வைப்பேன்னு தெரியலம்மா. சித்தப்பா விஷயம் என்னன்னு சொல்லுங்க. நான் மனசு வைக்கலாமா வேணாமான்னு நான் முடிவு பண்றேன். விஷயத்த சொல்லுங்க சித்தப்பா. சொல்றேம்மா. சித்தப்பா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பிசினஸ் பண்ணலான்னு ஆரம்பிச்சேம்மா. அதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டுதான். அதனால நம்ம ஊர்ல ஒருத்தவங்க கிட்ட நான் வட்டிக்கு பணம் வாங்குற மாதிரி ஆயிடுச்சுமா. நானும் வாங்கினேன், இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கினேன். வாங்கினபடி என்னாலையும் கொஞ்ச நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருந்தேம்மா. அந்த பணத்தை வச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா என் போராத காலமும் என்னமோ தெரியல, பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுமா. நான் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் மொத்தமா போயிடுச்சுமா. இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லம்மா, மேற்கொண்டு கை காசும் போட்டு அதுவும் போயிடுச்சுமா. இப்ப சித்தப்பா ரொம்ப பெரிய லாஸ்ல மாட்டிக்கிட்டேம்மா. இப்போ பிசினஸா? என்ன சித்தப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. நீங்க ஏதாவது புதுசா பண்ணா என்கிட்ட சொல்லுவீங்களே. இவ்வளோ பெரிய பிசினஸ் பண்ணிருக்கீங்க, ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ராமா, உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கும் போதுதாம்மா எனக்கு பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு. அது நல்ல ப்ராஃபிட்ல போனதுக்கு அப்புறமா உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேம்மா. ஆனா அது ப்ராஃபிட்ல போகாம எனக்கு அது பெரிய லாஸை கொடுத்துருச்சுமா. ஓ, அப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி அது லாஸும் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? லாஸ் ஆனதுக்கு நான் ஏதாவது உங்களுக்கு கேஷ் மூலமா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க சித்தப்பா. கிட்டத்தட்ட அப்படிதாம்மா. ஆனா ஓகே சித்தப்பா, உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. நான் கண்டிப்பா செக்ல சைன் போட்டு தரேன் சித்தப்பா. இல்ல நித்ராமா, நீ செக்ல சைன் போட்டு கொடுத்தாலும் அது எனக்கு யூஸ் ஆகாதுமா. ஏன்னா நீ இப்போதைக்கு உன்னோட சொத்தை நீயே எடுத்து யூஸ் பண்ண முடியாதுமா. அதனால நீயே யூஸ் பண்ண முடியாதுன்னும் போது நான் மட்டும் எப்படிமா யூஸ் பண்ண முடியும்? நீ இப்போ மேஜர் ஆயிட்ட. இதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த சொத்துக்களை நீயே எடுத்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா தான் அதை நீ எனக்குன்னு கொடுக்க முடியுமா? அவ்வளவுதானே சித்தப்பா. இப்போ உங்களுக்கு என்ன? எனக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்கப்புறம் என் சொத்தை நான் உங்களுக்கு எடுத்து உங்களுடைய லாஸ் ஆன அமௌண்ட்டை நான் உங்களுக்கு கொடுத்து உதவணும். அவ்வளவுதானே? பண்ணிட்டே போகுது சித்தப்பா. இல்ல 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 நேத்ராமா, இது அவ்வளோ சுலபமா முடிகிற விஷயம் இல்லைம்மா. இது விஷயமே வேறம்மா. என்னன்னா, எனக்கு காசு கொடுத்தான்னு சொன்னேன்ல, அவன் வேற யாரும் இல்லைம்மா. உன்னை காலேஜில் வந்து பார்த்தா இல்லையா அந்த வெற்றி, அந்த வெற்றியும் அவங்க அப்படம் தான்மா. அப்படியா? அவனா? அவன்கிட்டயா சித்தப்பா காசு வாங்குனீங்க? என்ன சித்தப்பா, எதுக்கு அவன்கிட்ட போய் வாங்குனீங்க? உங்களுக்கு பணம் வாங்குறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? சரி, இப்போ என்னதான் கேட்கறான் அவன்? நேத்ராமா, அவன் எனக்கு 2 நாள் தான் டைம் கொடுத்துருக்கான். இந்த 2 நாளுக்குள்ளார ஒன்று நான் அவனுக்கு பணத்தை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமாம்மா. என்ன சித்தப்பா சொல்றீங்க? நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கு சொல்லிட்டேனா நான் வேற ஒருத்தனை லவ் பண்றேன்னு. நீங்க பாருங்க, என்னாலலாம் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதை அவன் கிட்ட சொல்லுங்க. எனக்குன்னு ஒருத்தன் இருக்கான், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இதை நான் உங்ககிட்டயே சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன சித்தப்பா? நேத்ராமா, சித்தப்பா முதல்ல என்ன சொல்றேன்னு கேளுமா. நேத்ராமா, நீ ஒருத்தரை விரும்புறங்கிறது எனக்கு தெரியாதுமா. நீ விரும்புறேன்னு தெரியாமலே நான் உனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டேம்மா. நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவன் என்கிட்ட கடனே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாமா. அதனாலதாம்மா நான் இப்படி ஒரு வாக்கு கொடுத்துட்டேம்மா. இப்போ உன் கையில தாம்மா இருக்கு இந்த சித்தப்பனோட மானமே. நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிக்கலனா நம்ம குடும்பத்தையே அவன் பூண்டல ஏற்றிடுவாம்மா. நம்ம குடும்பம் மானமே போயிடுமா. நேத்ராமா, இப்போ உன் கையில மட்டும்தாம்மா இருக்கு நம்ம குடும்பமானும். சித்தப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க பாருங்க, அவனுக்கு நம்ம பணம் தானே கொடுக்கணும், அது கொடுக்கலாம். அதுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் கேளுங்க. அதுக்குள்ள அவன் பணத்தை கொடுக்குறேன், கொண்டு போய் அவன் முகத்துல விசிறி அடிங்க. அதுக்காகலாம் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது சித்தப்பா. இல்ல நேத்ராமா, நீ நினைக்கிற மாதிரி அதுவும் சுலபம் கிடையாது. உனக்கு கல்யாணம் ஆயிட்ட உடனே உன் சொத்தை எடுத்து நீ யூஸ் பண்ண முடியாதுமா. உனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு அப்புறமா தான் உன் சொத்தை நீ ஆளவே முடியும். ஏன்னா உன்னை கட்டிக்க போறவன் உன்னை நல்லா பாத்துக்கிறானா இல்லையான்னு அது 1 வருஷம் பார்க்கணும்னு உங்க அப்பா உயிரில் எழுதி வச்சிருக்காருமா. 1 வருஷத்துக்கு அப்புறமா தான் உன்னோட சொத்துக்களை நீயே எடுத்து ஆள முடியுமா. சித்தப்பா என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, இல்லைன்னா உங்ககிட்ட எனக்கு இவ்வளவு வேணும்னு நானே கேட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போய் என் கடனை அடைச்சிட மாட்டேனாமா. இது வரைக்கும் சித்தப்பா உங்ககிட்ட 1 ரூபாய் கேட்டிருக்கேனாமா. உன்னை என்ன அளவுக்கு வளர்த்த உனக்கே தெரியும்லம்மா. இது நாள் வரைக்கும் என் பொண்ணு மகியை விட உன்னதாம்மா கண்ணும் கருத்துமா பார்த்து பார்த்து வளர்த்தேன். அது உனக்கே தெரியும்லம்மா. ஆனா இப்போ சித்தப்பா ரொம்ப பெரிய இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருக்காம்மா. அந்த வெற்றி நல்ல வந்தாம்மா, நல்ல பையன்தான். ஆனா என்ன, என்கிட்ட கடனை கொடுத்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறாமா. மற்றபடி அந்த வெற்றி நல்ல பையன்மா. உன்னை அவன் விரும்புறாமா, உன்னை நல்லா பார்த்துப்பாமா அவன். நேத்ரமா, இந்த சித்தப்பாவோட மனத்தை இப்ப நீதாம்மா காப்பாற்றணும். இந்த சித்தப்பா வேணும் காலில் கூட. சித்தப்பா நில்லுங்க, என்ன பண்றீங்க சித்தப்பா? ஏன் காலில் போய் விளையாடுறேன்னு சொல்றீங்க? இல்ல சித்தப்பா, அது தப்பு. இப்ப நான் என்ன பண்றது? சித்தப்பா என்ன ஒரு வார்த்தை நீங்க கேட்க மாட்டீங்களா?
என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. நான் சொன்னா நீ கேட்பன்ற நம்பிக்கையில அவனுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேம்மா. அதனாலதாம்மா இப்போ கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேம்மா. நாளைக்கு காலையில உனக்கும் வெற்றிக்கும் கல்யாணம்னு அவன் முடிவு பண்ணிட்டாமா. இப்போ உன் கையில தாம்மா இருக்கு. இந்த சித்தப்பனோட மானமும் உங்க சித்தி தம்பி தங்கச்சிங்களோட மானமும் இப்போ உன் கையில தாம்மா இருக்கு. நாங்க உயிரோட இருக்கிறதும் இல்ல குடும்பமா மொத்தமா போய் சேர்றதும் உன் கையில தாம்மா இருக்கு. நேத்திரம்மா உனக்கு பிடிக்கலன்னா பரவாயில்லம்மா, நீ இந்த கல்யாணம் பண்ணிக்கலாம்னாலும் பரவாயில்ல. எங்களுக்காக நீ உன் ஆசைகளை தியாகம் பண்ண வேணாமா. ஆனா உனக்காக நாங்க எங்க உயிரை தியாகம் பண்றோமா. பரவாயில்ல. என்ன கடன் வாங்கினேன், என்னால அந்த கடனை அடைக்க முடியல. இப்போ அதுக்காக நாங்கள் குடும்பத்தோட போய் சேரணும், அவ்வளோதானே. பரவாயில்லம்மா, நீ காதலிச்சனோட நல்லபடியாக சந்தோஷமா இருமா. அவன் நாளைக்கு கல்யாணம்னு சொன்னான். நாளைக்கு வரைக்கும் அவன் வெயிட் பண்ண வேணாம். இன்னைக்கே நாங்கள் மொத்தமாக போயிடுறோம்மா. ஐயோ சித்தப்பா, என்ன சித்தப்பா என்ன பேசிட்டு போறீங்க? சித்தப்பா ஏன் சித்தப்பா இப்போ என்ன இக்கட்டான சுச்சுவேஷன்ல மாட்டி விட்டுட்டீங்க? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? உங்க உயிரை காப்பாற்ற வேணாம், இல்ல என் கதிரை விட்டுட்டு போவேனா? என்ன சித்தப்பா, என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. இப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியல சித்தப்பா. இல்லைம்மா, வேண்டாம்மா. இதை நான் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு பார்த்ததே கிடையாது. நீ கஷ்டப்பட வேணாம்மா, நீ சந்தோஷமா இரு. என்ன நாங்கள் எங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம்மா. பரவாயில்லம்மா, நீ சந்தோஷமா இருமா. நீ நிம்மதியா இரு. சித்தி வெளியில இருக்கான், நான் வெளியில போறேன். நேத்திரம்மா, நீ அதே காதலிக்கிறேன்னு சொன்னல, அவங்கள வர சொல்லி நீ முதல்ல அவங்க கூட கிளம்பி போமா, சரியா? சித்தப்பா என்ன சித்தப்பா சொல்றீங்க? பரவாயில்லம்மா, இருக்கட்டும். என்னால உனக்கு எதுக்குமா கஷ்டம்? வேண்டாம்மா, நான் தானே பணத்தை வாங்கினேன், நான் தானே பிசினஸ்ல லாஸ் பண்ணேன். இதுக்கெல்லாம் நான் தானேம்மா பதில் சொல்லணும். பரவாயில்லம்மா, நாங்கள் பதில் சொல்லிக்கிறோம். எங்களுக்காக நீ எதுவும் பண்ண வேணாமா. அவனை நீ எப்படிம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டு? வேண்டாம்மா, உன் மனசுல ஒருத்தனை நினைச்சிட்டு நீ வெற்றியை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுல்ல. அதனால பரவாயில்லம்மா, இருக்கட்டும். ஏங்க ஏங்க சொல்லுமா, என்னம்மா? ஏங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. வாங்க, பசங்களாம் வெயிட் பண்றாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா. ரெடி ஆயிடுச்சாம்மா? சரிம்மா, வாம்மா வா. பசங்களாம் வந்துட்டாங்களாம்மா? பசங்க கிட்டலாம் எதுவும் சொல்லல. சித்தப்பா எங்க கூப்பிடுறீங்க? சித்தப்பா என்ன ரெடி ஆயிடுச்சான்னு கேக்குறீங்க? எனக்கு புரியல, என்ன நடக்குதுங்க? அது ஒன்றும் இல்லை நேத்ராம்மா, அது அவ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு கேட்குறாம்மா. வேற ஒன்றும் இல்லை, நாங்கள் போய் சாப்பிட போகிறோம், அதாம்மா. ஆமா நேத்ராமா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? அதை சித்தப்பாவை கூப்பிட்டேன் சாப்பிடலான்னு. வாங்க போய் சாப்பிடுவோம். நேத்ராமா, உனக்கு சித்தி தனியாக சமைச்சு வச்சிருக்கேன், அந்த சாப்பாடு நீ சாப்பிடுமா. நேத்ராமா, நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்மா. இந்த சித்தி சித்தப்பாவை மறந்துடாதம்மா. எனக்கு தனியாக சமைச்சிருக்கீங்களா சித்தி? எனக்கு மட்டும் ஏன் தனியாக சமைச்சிருக்கீங்க? நீங்க சாப்பிட்றதோட நானும் சாப்பிடலாமே, அது என்ன எனக்கு மட்டும் தனியா? ஐயோ நேத்ராமா, எங்களோட சாப்பாடை நீ சாப்பிட வேணாமா? நீ எதுக்கு சாப்பிட்டுக்கிட்டு? அது வேண்டாமா, அது நாங்கள் தான் சாப்பிடணும். உனக்கு தனியாக சமைச்சிருக்கேம்மா, அதை நீ சாப்பிடு. ஏங்க வாங்க, இதுக்கு மேலே இங்கே நின்னோன்னா நான் நேத்ரா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேங்க. வாங்க போகலாம். ஆமாம்மா, நான் இங்கே இருந்தேன்னா வாய் வளரிட்டு வந்தோம். சரிவா, நம்ம போவோம். சித்தி சித்தப்பா நில்லுங்க, என்ன நடக்குதுங்க? ஒன்றும் இல்லை நேத்ராம்மா, சித்தி சாப்பாடு ஆறுதுல, அதெல்லாம் சீக்கிரம் கூப்பிட்ற. நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து உனக்கு தனியாக சமைச்சு வச்சிருக்கால, அதை நீ சாப்பிடுமா, சரியா? நாங்கள் போகிறோம். சீக்கிரம் வாங்க, நமக்கு முன்னாடி பிள்ளைங்க சாப்பிட்டு போறாங்க. கடைசியா ஒரு தடவை அவங்கள நம்ம பார்த்துக்கணும்ல. வாங்க. என்ன சொல்றீங்க? கடைசியாவா? என்ன என்னாச்சு? ஐயோ, நான் வேற தெரியாம வாய் உளறிட்டேன். அது ஒண்ணு இல்லை நேத்ராமா, ஏங்க வாங்க போவோம். ஏதாவது சும்மா இருக்கியா? வாய் உளறி வச்சுக்கிறேன். உனக்கு என்னதான் சொல்றதுன்னு தெரியல. என்னங்க பண்றது, மனசு முழுக்க அவ்வளவு துக்கமா இருக்கு. கடைசியா நேத்ராவை பார்க்கும்போது மனசுல இருக்க கஷ்டத்தெல்லாம் நேத்ரா கிட்ட கொட்டி தீக்கணும் போல இருக்கு. என்னால முடியலங்க இதுக்கு மேல. நேத்ராமா எங்களை மன்னிச்சிருமா. நாங்க எல்லாரும் குடும்பத்தோட மொத்தமா விஷம் சாப்பிட்டுட்டு போக போறோமா? சித்தி என்ன சித்தி சொல்றீங்க? என்ன எதுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவு? உனக்கு அறிவில்ல, சொல்லாதுன்னு சொன்னேன். ஆனா இப்ப என் பொண்ணு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டேடி. இப்ப என் பொண்ணு மனசு வருத்தப்படுமேடி. என்னங்க பண்றது, பார்த்து வளர்த்த பொண்ணுங்க, அவகிட்ட என்னால உண்மையை சொல்லாம இருக்க முடியல, அதான் சொல்லிட்டேன். நேத்ராமா இவர் சொல்லியிருப்பாரு கடன் பிரச்சனைன்னு, அதாம்மா அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாமா. இப்படி பார்த்து வளர்த்த பொண்ணு எப்படிம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? அதனால எங்களுக்கு நீ நல்லா இருக்கணும்ல, அதான் நாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோம்மா. பரவாயில்ல நேத்ராமா, நீ சந்தோஷமா இருக்கணும், எங்களுக்கு அதாம்மா வேணும்.
நீ சந்தோஷமா இரு. நாங்க போறோமா, பார்த்துக்கோமா. சித்தி, சித்தப்பா, இப்ப என்ன உங்களுக்கு? அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிதானே? அவன் அதானே கேட்டுட்டு இருக்கான். வீட்டுல ஏதாவது இருக்கீங்களா? நேத்ரா, நேத்ரா. ச்சே, இவ சம்மதத்தை சொல்ற நேரத்துல இவனுங்க வந்துட்டானுங்க போல இருக்கேன். இப்ப இவ என்ன பண்ணுவா? இவனுங்க கிட்ட இவ போயிடுவாளா கூப்பிட்டதும்? இல்ல, நான் இந்த அளவுக்கு பேசியிருக்கோம்ல, இவ போக மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே போனாலும் நான் போக விட மாட்டேன். பாரு. சூர்யா மாமா, சூர்யா மாமா வந்திருக்காருன்னா அப்போ எல்லாரும் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். சித்தப்பா, யாருமா அது? நீ யாரையாவது வர சொன்னியாமா? சித்தப்பா, வாங்க போவோம். நான் யாருன்னு சொல்றேன், வாங்க. நேத்ரா, நல்லா இருக்கியாமா? ஆ, ம், நான் நல்லா இருக்கேன். மதன், வாப்பா. ஆமா, என்ன திடீர்னு வீட்டுக்கு? இவங்க நேத்ரா வீட்டோட ஹவுஸ் ஓனர் தானே? என்னப்பா, என்னாச்சு? ஓ, அட்வான்ஸ் அமௌண்ட் திருப்பி கொடுக்க வந்திருக்கீங்களா என்ன? இல்ல அங்கிள், ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கோம். நேத்ரா பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் வந்திருக்கோம் அங்கிள். நேத்ரா பத்தியா? என்ன மதன், என்ன? ஆமா, இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? என்னங்க, ஏதாவது பிரச்சனையா என்ன? நேத்ரா வீட்டை காலி பண்றேன்னு சொல்லிட்டு தானே வந்திருக்கான், அப்புறம் என்ன? இங்க பாருங்க சார், நான் சுத்தி வரச்செல்லாம் பேச விரும்பல. நான் வீட்டு ரெண்ட் பத்தியும் அதை பத்திலாம் கேட்க இங்க வரல. நேத்ரா காலேஜ் முடிஞ்சு லீவுக்காக தான் இங்க வந்தான்னு நான் நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது மொத்தமா வீட்டை காலி பண்ணிட்டு வர சொல்லிட்டீங்கன்னு. அதான் இதுக்கு மேலே நான் தள்ளி போட வேணாமேன்னு நேரடியாக விஷயத்தை பேசிட்டு போலாமேன்னு வந்திருக்கேன். வேற ஒன்றும் இல்லை சார், என் தம்பி கதிரும் உங்க வீட்டு பொண்ணு நேத்ராவும் ஒருத்தர் விரும்புறாங்க. அதான் அவங்க 2 பேருக்கும் சம்மதத்தை பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். சம்மந்தம் பேச வந்திருக்கீங்களா? மதன், என்ன மதன் இதெல்லாம்? நேத்ரா மாத்திரம் இவனுங்க வந்து நிக்கிறானுங்க. ஓ, அப்ப இவ காதலிச்சது அந்த வீட்டு பையனை தானோ? என்னால கதிர கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீ- என்னை யாரும் மிரட்டுறதுக்கும் அதுக்கு நான் பயப்படுறதுக்கும் என் வீட்டு சுச்சுவேஷனை புரிஞ்சுதான் சொல்றேன். நேற்று வரைக்கும் நீ சீக்கிரம் வந்து என்ன பொண்ணு கேளுங்க, கதிர்க்கு என்ன எப்படியாவது கட்டி வைங்கன்னு சொன்னவன். அம்மா போயிடுவானுங்க. நேத்ரா என்ன பேசிட்டு இருக்கான்? இங்க பாரு, உங்க சித்தி சித்தப்பா ஒத்துக்க மாட்டாங்கன்னு பயப்பட பேசிட்டு இருக்கான். என்ன பேசிட்டு இருக்கான்னு தெரியுதா நேத்ரா? இங்க பாரு நேத்ரா, உங்க அண்ணன் நான் கூப்பிடுறேன், ஒழுங்கா கிளம்பி வா. சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. சரி நேத்ரா, நீ சொன்ன மாதிரியே நாங்க திரும்பி பார்க்காமலே போயிடுறோம். அப்போ நீ கதிரை காதலிச்சது? சொன்னா ஆனா இப்ப என் வீட்டு சுச்சுவேஷன் சரியில்லை. அவன்கிட்டயே போய் சொல்லுங்க. நாங்க என்ன சொல்றது? நீ உன் வாயாலே சொல்லு. நேத்ரா, என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், எந்த பிரச்சனையும் பண்ணிடாத. உண்மையாதான் சொல். சே, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நேத்ரா, இப்பவும் நீ ஏன் இப்படி பேசுறேன்னு என்னன்னா? தேங்க்ஸ் கதிர். தேங்க்ஸா? திரும்பி பார்க்காம போயிடுறேன். எனக்கு தேவை நீ சந்தோஷமா இருக்கணும். வேளை காதல் மருந்தாகும், காதல்